ஒரு பிஸியான கிராமம். அங்க ரயன் என்ற 25 வயசு பையன் இருந்தான். அவன் ஒரு grocery ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். நாள் முழுக்க உழைச்சு மாலைக்கு சோர்ந்து வீடு திரும்புவான். ஆனா அவன் மனசுல ஒரு சின்ன வருத்தம். எவ்வளவு வேலை பண்ணினாலும் அவன் சேமிப்பு பணம் ரொம்ப ஸ்லோவா தான் வளருது. ஒவ்வொரு மாதமும் அக்கவுண்ட்டை செக் பண்ணும்போது அவன் உள்ளுக்குள்ள சோகமா இருக்கும். இப்படிதான் வாழ்க்கை போகுமான்னு அவன் யோசிப்பான். ஒரு நாள் அவன் ஒரு முடிவெடுத்தான். நான் சேஞ்ச் ஆகணும், எப்படி பணம் எனக்காக வேலை செய்யணும்னு கத்துக்கணும்னு. அதுக்காக அவன் ஒரு அனுபவமுள்ள மனிதரை சந்திக்க போனான். அவர் பெயர் மிஸ்டர் டானா. அவர் வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருந்தது. அவரை பார்த்தாலே ஒரு நிம்மதி தெரியும். ஏன்னா அவரோட பணம் அவருக்காகவே வேலை செய்யறது. ரயன் மரியாதையா கேட்டான், சார், நான் எவ்வளவு வேலை பண்ணினாலும் லைஃப் சேஞ்ச் ஆகல, எப்படி பணம் எனக்காக வேலை செய்யணும்? மிஸ்டர் டானா அமைதியா பதில் சொன்னார், ரயன், அது கஷ்டம்னு தோணும், ஆனா முடியாதது இல்ல. நீ வாழ்க்கையை கொஞ்சம் வேற ஆங்கிள் பார்க்கணும். அவர் ரயனை வெளியே கூட்டி போனாரு. அந்த டீ ஷாப்ல இருக்கிற ஆளை பாத்தியா? அவன் தினமும் 50 ரூபாய் சேவ் பண்றான். சின்ன அமௌண்ட்னு நினைக்காத, அதுதான் ஆரம்பம்னு அவர் நிதானமா விளக்கினார். அடுத்து அவர்கள் ஒரு மொபைல் ஷாப் முன் நின்றார்கள். அந்த பையன் பாத்தியா, இஎம்ஐல போன் வாங்கி இப்போ கஷ்டப்படுறான். அதே பணத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ இன்கம் வந்திருக்கும் அவர் தெளிவா சொன்னார். ரயன் தன்னோட ஆசைகளை நினைச்சு அமைதியா நின்றான். அதுக்கப்புறம் அவர் சுற்றி காட்டினார். அந்த வீடு பாத்தியா, வைஃபை சர்வீஸ். அடுத்த வீடு சிக்கன் ஃபார்மிங். அந்த ஆண்டி ஸ்நாக்ஸ் ஆன்லைன் சேல். வாய்ப்புகள் எங்கோ இருக்கு ரயன், நீ இதுவரை கவனிக்கலன்னு அவர் மெதுவா கூறினார். ரயன் சுற்றி பார்த்தான். அவன் கண்கள்ல புதிய புரிதல் தெரிஞ்சது. சார், இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுன்னே எனக்கு தெரியலன்னு அவன் உண்மையா சொன்னான். அவர்கள் கொஞ்சம் முன்னாடி நடந்தார்கள். ஒரு ஸ்மால் டீ கடை. இந்த ஷாப்பை பாத்தியா ரயன்? ஒரு ஸ்டவ், ஒரு டேபிள்ல தான் ஸ்டார்ட் பண்ணான். இப்போ தினமும் நல்ல இன்கம் ஆன் பண்றான். ஸ்டார்ட் ஸ்மால், ஆனா தொடர்ந்து செய் அவர் உறுதியா சொன்னார். ரயன் முகத்துல நம்பிக்கை அதிகமானது. அடுத்து அவர்கள் ஒரு மெக்கானிக் ஷெட் கிட்ட நின்றார்கள். இந்த ஆள் முதல்ல ஒரு டூல் மட்டும் வைத்திருந்தான். ப்ராஃபிட் வந்ததும் இன்னும் டூல்ஸ் வாங்கினான். இப்போ 3 பேர் வேலை செய்யறாங்க. ப்ராஃபிட் எடுத்துட்டு செலவு பண்ணாத, மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணு அவர் கவனமா கூறினார். ரயன் அத மனசுக்குள் பதிச்சுக்கிட்டான். அவர்கள் ஒரு வீட்டின் முன் நின்றார்கள். இந்த ஃபேமிலி பாத்தியா, காலை மில்க் சப்ளை, மாலை டெய்லரிங். ஒரே இன்கம் இல்ல, அதனாலதான் ஸ்டேபிள். ஒரே வழி இல்ல ரயன், பல வழி உருவாக்கணும் அவர் நிதானமா சொன்னார். ரயன் முழுக்க கவனத்தோட இருந்தான். இறுதியாக அவர்கள் ஒரு வயதான ஃபார்மர் கிட்ட நின்றார்கள். அவர் அமைதியா நிலத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தார். இந்த அண்ணா 20 வருடமா இதே வேலை, அதனாலதான் இப்போ நல்ல நிலை. சக்சஸ் ஒரே நாள்ல வராது ரயன், டெய்லி எஃபர்ட் தான் அதை கட்டும் அவர் மெதுவா பேசினார். அந்த வார்த்தைகள் ரயன் மனசுல ஆழமா பதிஞ்சது. அந்த நாள் முடிந்ததும் ரயன் வீட்டுக்கு திரும்பினான். ஆனா அவன் பழைய ரயன் இல்ல. அடுத்த நாளே அவன் ஒரு சின்ன முடிவெடுத்தான். அவன் தனது சேவிங்ஸ் கொண்டு ஒரு ஸ்மால் லாண்ட்ரி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணான். நாள்ல ஒரு கஸ்டமர் மட்டும்தான். ஆனா அவன் மனசு தளரல. நாள் கடந்தது, மாதம் கடந்தது. அவன் தினமும் முயற்சி தொடர்ந்தான். 3 மாசத்துல அவன் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினான். 1 வருடத்துல அவன் பிசினஸ் வளர ஆரம்பிச்சது. இன்னொரு மிஷின் வாங்கினான். அதோட கூட அவன் வீட்ல இருந்த ஒரு ரூம ரெண்டுக்கு விட்டான். இன்னொரு இன்கம் வந்தது. நேரம் போய்கிட்டே இருந்தது. ஆனா ரயன் ஒரு விஷயம் மட்டும் மாற்றல, அவன் கன்சிஸ்டன்சி. 5 வருடத்துக்கு பிறகு அதே ரயன் ஒரு ஸ்மால் கார் ஓட்டி அதே கிராமத்துக்கு திரும்பி வந்தான். அவன் மீண்டும் மிஸ்டர் டானா கிட்ட போனான். அவன் கண்கள்ல நன்றி தெரிஞ்சது. சார், என் வாழ்க்கை மாறிட்டதுன்னு அவன் உண்மையா சொன்னான். மிஸ்டர் டானா அமைதியா பார்த்து சொன்னார், நான் பாதை காட்டினேன் ரயன், ஆனா நடந்தது நீதான். இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா, நம்மிடம் இருக்கும் பணம் எவ்வளவு என்பதல்ல, அதை எப்படி பயன்படுத்துறோம் என்பதுதான் முக்கியம். சின்னதா ஆரம்பிச்சாலும், நேரம் எடுத்தாலும், தொடர்ந்து முயற்சி இருந்தா வாழ்க்கை நிச்சயமா மாறும். அதனால் இன்று நீ எடுக்கும் ஒரு ஸ்மால் ஸ்டெப் நாளை உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அன்பான ஒருவரோட இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் பார்க்க ட்ரீம் பிக் தீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.